லார்ட். யாருமே மற்றவர்களை குற்றவாளி அப்படின்ட்டு குற்றம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களை என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும், கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக்கிறது, வீண் புகழ்ச்சி, தற்பெருமை, நான் இப்படி அப்படி, என் குடும்பம் இப்படி, எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி, எங்களை பற்றி கேட்டு பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாலாம் சொல்லிக்காதீங்க. உங்களை பற்றி உங்கள் சொந்தக்காரங்க, உங்ககிட்ட பழகிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இவங்களே மட்டும் இவங்க சொல்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஆகாதவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கவங்க, உங்களுடைய பகையினர்கள், உங்களை பார்த்தாலுமே ரொம்ப டென்ஷன் ஆகுறவங்க, அவங்க கொடுக்கணும் உங்களை பற்றி நற்சாட்சி. அதுதான் மெயினான சாட்சி. உங்களுக்கு நீங்களே சாட்சி கொடுக்கக்கூடாது. சாட்சி வந்து அவங்க கொடுக்கணும். தனக்கு தானே கொடுக்குற சாட்சியை தெரியுமா? பெருமை, அகந்தை, வீண் புகழ்ச்சி, அது இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகள். அப்படியே நீங்கள் ரொம்ப மாதிரியோ அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டியும் மற்றவங்களை குற்றப்படுத்தியோ பேசுறது இப்போ உங்களுக்கு அது நல்லா தான் தெரியலாம். ஆனால் மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் அதுக்கு பதில் கொடுப்பார். எந்த சொல்லால் ஒருத்தவங்கள நீங்கள் வந்து தீர்ப்பிடுறீங்களோ அதே சொல்லு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஸோ மற்றவர்களை குற்றப்படுத்துவது தெய்வ பிள்ளைகளுக்கு அழகல்ல.